தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் சேதுக்கரையில் சிவபூஜை 2ஆம் பகுதியை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். எங்கும் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இந்திரன் ஸ்ரீராமனை பணிந்து தான் செய்ய வேண்டியது ஏதாயிலும் இருக்கிறதா என கேட்டான். அமரேந்திரா, கிஷ்கிந்தையிலிருந்து என் பொருட்டு வீடு வாசல்களையும் பெண்டு பிள்ளைகளையும் விட்டு வந்த வானர வீரர்களில் பலர் ராவணன், கும்பகர்ணன் போன்ற அரக்கர்களால் கொல்லப்பட்டு விட்டனர். மற்றும் சிலர் கைகால்களை இழந்து குற்றுயிராய் கிடக்கின்றனர். அவர்களை இழந்து மற்றவர்களுடன் நான் ஊர் திரும்ப பிரியப்படவில்லை. அவர்களை பிழைக்கச் செய்ய வேண்டும் என்றார் ஸ்ரீராமர். இந்திரன் உடனே அமுதமழை பெய்யுமாறு செய்தான். வானர வீரர்கள் அரக்கர்களுடைய உடல்களை இழுத்துச் சென்று கடலில் எரிந்து விட்டதால் யுத்தத்திலே கொல்லப்பட்ட வானர வீரர்கள் மட்டுமே உயிர் பெற்று எழுந்தனர். கை கால்களை இழந்தவர்களும் உடலிலே பலத்த காயங்களை பட்டு வேதனையுடன் தவித்துக் கொண்டிருந்தவர்களும் தங்கள் தங்கள் துன்பங்கள் நீங்க பெற்று முன்னிலும் வலுவுடன் விளங்கலானார்கள். ஸ்ரீராமன் சுக்ரீவனை அழைத்து கிஷ்கிந்தையிலிருந்து புறப்பட்டு வந்த வீரர்கள் அனைவரும் இருக்கிறார்களா என்பதை சரிபார்க்கச் செய்தார். அத்தனை பேர்களில் ஒருவனை மட்டும் காணவில்லை. அவன் கும்பகர்ணனுடன் நடந்த யுத்தத்தில் அரக்கனால் பிடித்து விழுங்கப்பட்டு விட்டான். கும்பகர்ணனுடைய உடல் கடலிலே இழுத்து எரியப்பட்டு விட்டதால் அவன் பிழைக்க வழியில்லாது போய்விட்டது. இருந்த போதிலும் ராமன் விடவில்லை. தர்மராஜனை அழைக்குமாறு இந்திரனிடம் கூறினார். ராமன் தன்னை அழைப்பதாக கேட்டதும் தர்மராஜன் அது எந்த காரியத்தை உத்தேசித்திருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டான். கும்பகர்ணனால் கொல்லப்பட்ட வானர வீரனை அழைத்து வந்து அவர்கள் முன்பு விட்டு நமஸ்கரித்தான். ராமன் மகிழ்ச்சியுடன் ஜானகியை அழைத்து தம் மடி மீது அமர்த்தி கொண்டார். தேவி, உன்னை நான் நன்கு அறிவேன். உன் கற்பு நெறி பற்றியும் மாருதியும் நன்கு அறிவான். அவன் கூறியிருப்பதால் மற்றவர்களுக்கும் அதில் சந்தேகமில்லை. ஆனால் உலகத்தோருக்கு அதை எடுத்துக்காட்டவே அவ்வாறு செய்தேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட பின்னரே மாருதி நிம்மதியடைந்தார். அதுவரை பிரபு ராமன் அன்னையின் விஷயத்தில் சந்தேகப்பட்டு விட்டாரே என்று வேதனை கொண்டிருந்தார். வானவர்கள் விடை பெற்று சென்றதும் ராமன் விபீஷணனை அழைத்தார். விபீஷணா, நாட்கள் ஓடிவிட்டன. என்னுடைய வனவாசம் முடிவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. என் வரவை எதிர்பார்த்து பரதன் நந்தி கிராமத்தில் ஆவலோடு காத்திருப்பான். ஏற்கனவே நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளால் அவன் மிகவும் நொந்து போயிருக்கிறான். 14 ஆண்டுகள் முடிந்து மறுநாள் அஸ்தமிக்கும் நேரத்துக்குள் நான் அங்கு போய் சேராவிடில் அவன் சொன்னபடி தீக்குளித்து விடுவான். ஆகவே ஊர் திரும்புவதற்கான பிரயாணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார். பிரபோ, புஷ்பக விமானம் தயாராக இருக்கிறது. எத்தனை பேர்களானாலும் இடம் கொடுக்க வல்லது என்றான் விபீஷணன். புஷ்பக விமானம் வந்து சேர்ந்தது. அதில் வானர வீரர்களுடன் ராமலக்ஷ்மணரும் சீதையை அழைத்து கொண்டு ஏறினார். விபீஷணனும் அவர்களோடு புறப்பட்டான். புஷ்பக விமானம் புறப்பட தயாரான போது ஜானகி ராமனை பார்த்தாள். அவளை வழியனுப்ப வந்த அரக்க மாதர்களிடையே கலங்கிய கண்களுடன் நிற்கும் திரிஜடையை தேவி மறக்கவில்லை.
பிரபோ, விபீஷணருடைய புத்திரி திரிஜடை அதோ இருக்கிறாள். அவள் மட்டும் இல்லாதிருந்தால் நான் பிழைத்திருப்பேன் என்பது அசாத்தியமே. அரக்கர்களுடைய கொடுமையான வார்த்தைகளால் நான் வேதனைப்பட்டு வெந்து மடியும் போதெல்லாம் அவள்தான் ஆறுதல் வார்த்தைகளை கூறி என்னை தேற்றுவாள். அவளுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள். திரிஜடை அருகில் வந்து ராமனை நமஸ்கரித்து அவர் பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டாள். குழந்தாய் திரிஜடை, சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும். கார்த்திகை, மாசி, சித்திரை, வைகாசி இந்த 4 மாதங்களிலும் அதிகாலையில் ஸ்நானம் செய்யும் அந்தணர்களுடைய முதல் 3 நாட்களின் பலன் உன்னை சேரட்டும். இந்த 4 மாதங்களிலும் பௌர்ணமிக்கு பிறகு 3 நாட்களுக்கு காலையில் ஸ்நானம் செய்ய தவறுகிறவர்களுடைய 1 மாத புண்ணியத்தை நீ அடைவாய். கிரகசுத்தி செய்யாமல் செய்யப்படும் புண்ணிய காரியத்தின் பலனும், கிரகசுத்தி செய்யாமல் செய்யும் சிராத்தம், எள்ளில்லாது செய்யும் தர்ப்பணம், காலிலே நெய் தடவாது செய்யும் பாத பிரக்ஷாலனம் ஆகியவற்றின் பலன்களும் உன்னையே சேரும். ஸ்ராத்தம் செய்து முடிந்து யாராவது கோபிப்பார்களே ஆனால் அந்த ஸ்ராத்தத்தின் பலனையும் நீயே அடைவாயாக என்று அருளினார். வானர வீரர்கள் ராமநாம கோஷம் செய்ய புஷ்பக விமானம் தன் பிரயாணத்தை தொடங்கியது. இந்நிகழ்வின் தொடர்ச்சியை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சேதுக்கரையில் சிவபூஜை 2ஆம் பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஆதவ சிஷ்யன் ஆஞ்சநேயனோடு நாளையும் நாம் நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.